தமிழ் தரப்பால் பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது, ரணில் விக்னேஸ்வரனிடம் தெரிவிப்பு. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல், நீதியமைச்சர் திட்டவட்டம். மன்னாரில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் சந்திப்பு, மக்கள் வரவேற்பு. சுங்க திணைக்களத்தால் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் உறுதியான தமிழ் தேசம், கனேடிய அமைச்சரின் கோரிக்கை. அரச நிகழ்வுகளை தேர்தல் பரப்புரை மேடையாக்காதீர், ரணில் முன்னிலையில் சுமந்திரன் இடித்துரைப்பு. ஜனாதிபதியாகும் வாய்ப்பு அனுரவுக்கு, பெண்களின் வாக்குகள் உறுதி. ஜனாதிபதி தேர்தலில் கொள்ளையடிக்கப்படும் தமிழ் மக்களின் வாக்குகள், நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. வடக்கில் ஆசிரிய நியமனங்களுக்கு மீண்டும் விண்ணப்பங்கள் கோர நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தற்போதுள்ள தமிழ் தலைமைகளை பொறுத்தவரை ஒன்றுபட்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது சாத்தியமில்லை என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வடக்குக்கு ஜனாதிபதி விஜயம் செய்துள்ள நிலையில் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனின் உடல் நலம் விசாரிக்க அவரது இல்லத்துக்கு வருகை தந்த நிலையில் அதன் பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். அவருடைய கேள்வி நீங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை தீர்மானிக்க முடியுமா, உங்களால் அது முடியாது என்ற முறையில் அவர் கதைச்சார். அதாவது தமிழ் மக்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தக்கூடிய ஒற்றுமை அல்லது ஒருங்கிணைந்த தீர்மானத்தை எட்டக்கூடிய ஒரு தகுதி தகமை பின்னணி எங்களுக்கு இல்லை என்ற முறையிலே அவர் பேசியிருந்தார். நான் அதை சிரித்து விட்டு, அது எனக்கு அதை பற்றி தெரியாது, அதுக்குரிய குழுக்கள் யாரை நிறுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள், அது அவர்கள்தான் எங்களுக்கு கூற வேண்டும் என்று கூறினேன். இந்த பொது வேட்பாளருக்கு ஒரு வாக்கு, மற்ற ரெண்டாவது மூன்றாவது வாக்கை சிங்கள வேட்பாளர்களுக்கு அளிப்பது சம்பந்தமான விடயத்தையும் அவர் வரவேற்றார். அதிலே ஆனால் அவருடைய எண்ணம் என்னவென்றால், எங்களால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியாது என்று. அது எங்களுக்கு ஒரு வெக்கக்கேடான ஒரு விடயம். ஆனால் அதை அவர் மனம் திறந்து சொன்னார். என்னுடைய தான் பதவிக்கு இன்னும் ஒரு முறை வருவதென்றால் சிறுபான்மையினருடைய ஆதரவு தனக்கு கட்டாயம் தேவை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே அந்த விதத்திலே சிறுபான்மையினர் அவரிடமிருந்து பலதையும் எதிர்பார்ப்பதை நான் சுட்டி காட்டினேன். அதற்கு அவர் மாகாண சபை தேர்தல்களை கட்டாயம் நடத்தப் போகின்றார் என்றும், இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்களை கட்டாயம் நடத்துவது என்று சொன்னார். மாகாண சபையினுடைய சிலரையும் மத்தியில் இருப்பவர்களையும் சிலரையும் சேர்த்து என்னென்ன விஷயங்கள் நடைபெற வேண்டும், பொருளாதார ரீதியாக முன்னெடுத்து செல்வது எப்படி என்பது சம்பந்தமாக எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி கொண்டு நடத்தலாம் என்று பல விஷயங்களையும் அவர் கூறிக்கொண்டே சென்றார். 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமாக அவர் நான் கூறினேன் அவருக்கு, நீங்கள் 13 போலீஸ் பவர் இல்லாமல் தான் 13 பற்றி கூறுகின்றீர்கள், ஆனால் சஜித்தை பாருங்கள், அவர் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று கூறியிருக்கின்றார். அப்போ அது அந்த வேற்றுமை உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்ன எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லையா. அவர் கூட 13வது திருத்த சட்டம் என்று கூறும்போது அவர் போலீஸ் பவர்ஸை அதிகாரங்களை உள்ளடக்கவில்லை என்பது இவருடைய கணிப்பு. அவர் கூறுகின்றார், நீங்கள் அவர்கிட்ட போய் நேரடியாக கேளுங்க, போலீஸ் பவர்ஸையும் கொடுக்க போகிறீங்களா இல்லையாண்டு. ஆகவே இது சம்பந்தமாக உண்மையாக அவர்களுக்குள்ளே என்ன நடக்கின்றன்னு தெரியலை. எனக்கு தெரிந்த அளவிலே அவர்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் இது பண்ண மட்டையல் போல தான் தெரியுது. அவைக்கு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேலளிப்பினாலும் அரசியல் ரீதியாக எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் நாங்கள் பெறக்கூடாது.
எதிர்வரும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் மிக்க வலுவான கட்சியாக செயற்படும் என விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாஸ் ராஜபக்ச போட்டியிடுவார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்ட மக்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான மக்கள் சந்திப்பு நேற்றைய தினம் மாலை 4:30 மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வரவேற்பு வழங்கினர். குறித்த மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் காணப்பட்ட யாழ்ப்பாண ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் அந்த கல்வி முறைமையை மீளமைக்க தாம் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். ஆசிரியர் தொழில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் கோஷங்கள் எழுப்பிக் கொண்டு வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தால் மாணவர்களால் நிராகரிக்கப்படுவார்கள் என தெரிவித்த ஜனாதிபதி தொழில் கௌரவத்தை பேணுவது அனைத்து ஆசிரியர்களினது பொறுப்பு என வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கேட்போர் கூட்டத்தில் நேற்று இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஆசிரியர் நியமன நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் 375 பேருக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அடையாள ரீதியில் சிலருக்கு நியமனங்களை வழங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இன்று ஆசிரியர் நியமனம் பெற்றுள்ள நீங்கள் அனைவரும் பெரும் பொறுப்பை ஏற்றுள்ளீர்கள். இன்று 35 தொடக்கம் 40 மாணவர்கள் கற்கும் வகுப்பறையில் மாணவர்களின் எதிர்காலத்தை நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள். அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் உங்களது வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாவிட்டால் நீங்கள் ஆசிரியர் தொழிலுக்கு உகந்தவர் அல்ல. முன்பு யாழ் ஆசிரியர்களின் சேவை நாடளாவிய ரீதியிலும் சர்வதேச அளவிலும் மிக கௌரவத்துடன் பார்க்கப்பட்டது. அந்த பொறுப்பை அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் நிறைவேற்றினார்கள். நான் படித்த கொழும்பு ரோயல் கல்லூரியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் இருந்தனர். அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதோடு அவர்களின் விசேடமான அர்ப்பணிப்பின் காரணமாகவே யாழ்ப்பாணத்தில் பிரபல ஆசிரியர்கள் குறித்து இன்றும் சமூகத்தில் பேசப்படுகிறது. அந்த ஆசிரியர் பாரம்பரியம் நாட்டின் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் சேவை குறித்து சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது என்றே கூற வேண்டும். கல்வி உயர்மட்டத்தில் பேணப்பட்டதால் தான் யாழ்ப்பாணம் கட்டி எழுப்பப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள சில பாடசாலைகள் உலகம் முழுவதும் பெரும் புகழை பெற்றிருந்தன. ஹார்ட்லி கல்லூரி மாணவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். எனவே நீங்களும் அந்த கௌரவமான தொழிலில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிரியர் பணியில் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். வீதியில் கோஷம் போட்டால் மாணவர்கள் உங்களை ஏற்க மாட்டார்கள். எனவே உங்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். யாழ்ப்பாணத்தில் அப்போது சிறந்த பாடசாலை முறைமை ஒன்று இருந்தது. நமது முன்னாள் சபாநாயகர்களில் ஒருவரான KB ரத்நாயக்க ஹார்ட்லி கல்லூரியில் கல்வி கற்றார். யுத்தம் காரணமாக ஆசிரியர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறியதோடு பாடசாலையும் வீழ்ச்சியடைந்தது. யாழ்ப்பாணத்தின் கல்வி முறை மீண்டும் சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். வட மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழகங்களின் பிரதிநிதிகள் உட்பட அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி யாழ்ப்பாணத்தில் பாடசாலை முறைமையை முன்னைய சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை அரசாங்கத்துக்கு வழங்குமாறு ஆளுநருக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். தமிழ் சிங்கள மொழி கல்வியை மாத்திரம் மாணவர்களுக்கு வழங்குவது போதுமானதல்ல என்பதோடு ஆங்கில அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். இது 10 தொடக்கம் 15 வருட நீண்டகால வேலை திட்டம் என்றாலும் அதற்கான செயற்பாடுகளை இப்போதிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆசிரியர் தொழிலின் கௌரவத்தை பாதுகாத்து வடபகுதி பிள்ளைகளுக்காக சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு தம்மை அர்ப்பணிக்குமாறு கேட்டுக்கொண்டு இன்று நியமிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை சுங்கத்துறையில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை கொள்ளையடிக்கும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுங்க திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. குறித்த மோசடி தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவலி அருகூட தெரிவித்துள்ளார்.
அரசு துறைக்கு போட்டி பரீட்சை எழுதுபவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை சுங்க திணைக்களத்தில் இணைவதற்கு அவ்வாறானதொரு முறை இல்லை எனவும், போட்டி பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களே பணிக்கு அமர்த்தப்படுவர் எனவும் சிபிலி அருகொட தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஈழத்தமிழ் மக்களுக்கான உறுதியான தமிழ் தேசத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் என கனடாவின் பழங்குடியினர் உறவுகளுக்கான அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார். பிரித்தானிய தமிழர் பேரவையினால் பிரித்தானியாவில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் தமிழின் அழைப்பின் 15வது நினைவுகூரல் நிகழ்வுக்காக அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஈழத்தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளுவதற்கான நீதி போராட்டத்தில் பிரித்தானிய தமிழர் பேரவையுடன் தான் இணைந்து பயணித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு நிகழ்வு அந்த நிகழ்வு மேடைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கான தளமாக்கிக் கொள்ளாதீர்கள் என தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று பங்கு பெற்றிய 2 நிகழ்வுகளில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட மகளிர் சுகாதார பேணலுக்கான சிறப்பு நிலையம் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் திறந்து வைக்கப்பட்டது. இதே சமயம் பொதுமக்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் உரிமைய நிகழ்வும் இரணைமடுவில் ஜனாதிபதி ரணில் முன்னிலையில் இடம்பெற்றது. இந்த 2 நிகழ்வுகளிலும் ஜனாதிபதி முன்னிலையில் உரையாற்றிய சுமந்திரன், இவை அரச நிகழ்வுகள், இங்கு பலரினது உரைகள் இவற்றை தேர்தல் பிரச்சார மேடையாக்கும் போக்கில் தென்படுவதாக மன வருத்தத்து கூறியது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தேசிய வைத்தியசாலையாக மாற்றும் ஜனாதிபதியின் அறிவிப்பை வரவேற்கின்றோம். ஏற்கனவே அது போதனா வைத்தியசாலை என்ற முறையில் மத்திய அரசுக்கு கீழ் உள்ளது. அதை மத்திய அரசு கையாள்வது வரவேற்கத்தக்கதே. ஆனால் கல்வியும் சுகாதார வைத்தியத்துறையும் யாழ்ப்பாணத்துக்கு பகிரப்பட்ட விடயங்கள். தேசிய பாடசாலை என்ற பெயரில் பாடசாலைகளை மத்திய அரசின் கீழ் மாற்றுவது, வைத்தியசாலைகளை நேரடியாக மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் எடுப்பது எல்லாம் தவறானவை. அவ்வாறு செய்யாதீர்கள். காணி உறுதிப்பத்திரம் மக்களுக்கு வழங்கப்படுவதை வரவேற்கின்றோம். ஆனால் 13வது திருத்தத்தின் கீழ் காணி அதிகாரங்கள் மாகாணங்களுக்குரியவை. அதனை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் அங்கீகரித்தது. எனினும் அந்த தீர்ப்பை செல்லுபடியற்றதாக்கும் தவறான தீர்ப்பு ஒன்றை அதன் பின்னர் அதே நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அந்த தவறான தீர்ப்பை பயன்படுத்தி மாகாணங்களுக்கு பகிரப்பட்ட காணி அதிகாரங்களை மத்திய அரசு கையாளக்கூடாது. காணி உறுதிக்குள் மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கை கூட மாகாண கட்டமைப்புகள் மூலமே முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பெண்களின் வாக்குகளின் ஊடாக அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாவார் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெண்களின் வாக்குகளின் ஊடாக அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாவார் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அனுர பெண்களின் சக்தியினால் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார் என்பது உறுதியாகிவிட்டது. இது தொடர்பில் 2 தடவைகள் சிந்திக்க வேண்டியதில்லை எனவும், நிச்சயம் அனுரவை ஜனாதிபதியாக்குவோம் எனவும் தெரிவித்துள்ளார். இம்முறை இந்த மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டால் இனி எந்தவொரு முறையும் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் மகளிர் குழு கூட்டம் ஒன்றில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். யாழில் வடமாகாண கடற்றொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அரசினால் கொண்டுவரப்பட உள்ள கடற்றொழில் சட்டத்திருத்த வரைவு சம்பந்தமாக வடக்கின் பாராளுமன்ற உறுப்பினர்களது ஆலோசனைகளையும் கருத்துகளையும் கேட்டறியும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் மற்றும் தேசிய கடற்தொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது 10 கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடமாகாணத்தின் 4 மாவட்ட கடற்தொழிலாளர்கள் பிரதிநிதிகளும் தமது மாவட்டம் சார்ந்த பிரச்சினைகளை முன்வைத்ததுடன் கடற்தொழிலாளர்களது பிரச்சினைகளை அவர்கள் சார்பில் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். மேலும் இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், அங்கியன் ராமநாதன் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழ் முஸ்லிம் இளைஞர்களே, ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் வாக்குகளை கொள்ளையடிக்க இடம் கொடுக்க வேண்டாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுக்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு நாளும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கின்றனர். பிரதேசத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் மக்களின் வாக்குகளை தமக்கு தேவைக்கு பாவிக்கின்றனர். அரசியல் ஜாப்பின்படி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பதுடன் அந்த தேர்தலில் எமது கட்சி வேட்பாளராக தமிழ், சிங்கள, முஸ்லிம், பரங்கிய, மலைய மக்களால் விரும்பக்கூடிய ஒருவரை வேட்பாளராக முன்னிலைப்படுத்துவோம். வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மந்திரி, அமைச்சர் போன்ற
உரிய அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. எனினும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து அபிவிருத்தி வேலை செய்தது மஹிந்த ராஜபக்ச மாத்திரமே. அவருக்கு வாக்குகள் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த நாட்டில் வாழும் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள், மலையர்கள் என எல்லோரும் ஒரே நாடு என அபிவிருத்தி செய்ய வேண்டும். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அதிக அபிவிருத்தியை செய்தோம். அப்போது மத்தளை அதிவேக பாதையை அருகம்பை ஊடாக மட்டக்களப்பு வரைக்கு கொண்டு வர திட்டமிட்டோம். எனினும் ஆட்சி மாறியதால் அதனை செய்ய முடியாமல் போனதுடன் அந்த ஆட்சி காலத்தில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை செய்ய முடியாமல் போனது. இனிவரும் தேர்தலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மட்டக்களப்பில் கட்சியில் இருக்கும் முக்கியஸ்தர்கள் எங்கள் ஆணிவேர்கள். எனவே எதிர்காலத்தில் கட்சியை முன்னெடுக்க நீங்கள் செயற்படுவீர்கள் என நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரத் பொன்சேகா மற்றும் திஸ் அத்தநாயக்க ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை முறிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஜனாதிபதி வேட்புமனுவை வழங்குமாறு பொன்சேகா விடுத்த கோரிக்கையே அதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. பொன்சேகாவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக கட்சியின் தேசிய அமைப்பாளர் திசாத நாயக் நியமிக்கப்பட்டார். இதன்படி இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதுடன் ஜனாதிபதி வேட்புமனு மீதான கோரிக்கை காரணமாக கலந்துரையாடல்கள் தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.